டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ராப்பிங் ஷெடியூலிங் ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷன். இது வந்து எதுக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் கீழே வரும். நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராப்பிங் ஷெடியூலிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ப்ராசஸை வச்சு எப்படி வந்து அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ரெடிக்குள்ளே ஏற்றுறது, அதுக்கு கேன்ஷாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து டைம் குவாண்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கேன்ஷாட்டில் ஏற்றும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்துலையும் எப்படி எடுக்கணும், 3 குவாண்டமாக நம்ம வந்து எடுக்கணும். இந்த கேன்ஷாட் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடிக்யூவில் நம்ம அலோகேட் பண்ணணும். வந்து ரெடிக்யூ வைஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கேன்ஷாட்டில் ஏற்றணும். இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தடு. நம்ம டேரெக்டாக வந்து இந்த டைம் குவாண்டம் 3 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அரைவல் டைம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைமில் எடுத்து நம்ம டேரெக்டாக கேன்ஷாட்டில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்து தப்பாக தான் வரும். ஃபஸ்ட்டு ரெடிக்யூவில் எந்தெந்த ப்ராசஸ்லாம் அலோகேட் ஆகும், அதுக்கப்புறம் அதை சிபியூவில் ஏற்றணும். இதுதான் வந்து மெத்தடு. ஓகே, இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அரைவல் டைம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி வேணாலும் ஆர்டர் இருக்கலாம். அதாவது வந்து 0 1 2 3 4 5 இருக்கலாம், இல்லை 5 4 3 2 1 அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிங்கிள் ஆகி இருக்கலாம். இது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எப்போவுமே ரெடிக்யூவில் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அரைவல் டைம் வந்து 0ன்னு இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதைத்தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். சப்போஸ் 0 இல்லாமல் 1லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து ரெடிக்யூவில் ஏற்றணும். அதாவது லோயஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம வந்து ரெடிக்யூவில் ஏற்றணும். இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. இதில் வந்து லோயஸ்ட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். இந்த 0 வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கலாம், இல்லை சென்டர்லேயே இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் எங்கே இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ 0 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து P1 அப்படிங்கிற ப்ராசஸில் தான் 0 அப்படின்றது அரைவல் டைம் இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு ரெடிக்யூவில் ஏற்றணும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் ரெடிக்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. அப்போ அரைவல் டைம் 0 அப்படிங்கிற வந்து எந்த ப்ராசஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P1 ப்ராசஸ். அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், P1 அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து ரெடிக்யூவில் ஏற்றணும். ஏற்றியாச்சு. இப்போ இந்த P1 அப்படிங்கிற ப்ராசஸ்க்கான ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது, 8 இருக்குது. சரியா? பட் நமக்கு தேவைப்படக்கூடிய யூனிட் எவ்வளோ, 3 தான். அப்போ இந்த 8 அப்படிங்கிற இந்த இருக்கக்கூடிய இந்த யூனிட்டில் நமக்கு 3 மட்டும் கிடைச்சாலே போதும். ஏன்னா நமக்கு டைம் குவாண்டம் 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபர்ஸ்ட் டைமில் 3 மில்லி செகண்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 3 வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ கேன்ஷாட்டில் எப்படி நமக்கு வரும், இந்த P1 ப்ராசஸை, இந்த P1 அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து கேன்ஷாட்டில் சிபியூவில் நம்ம வந்து அலோகேட் பண்ணணும். இந்த ரெடிக்யூ எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ரெடிக்யூ வைஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்ஷாட்டில் ஏற்ற போகிறோம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ரெடிக்யூ அப்படிங்கிற ஒரு சார்ட் வந்து இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா P1 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரெடிக்யூவில் ஏற்றியாச்சு. அதை வந்து சிபியூக்கு ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கக்கூடிய சிபியூக்கு வந்து அலோகேட் பண்ணிட்டோம். எத்தனை மில்லி செகண்ட் நமக்கு வந்து ரன் ஆகுது, 3 மில்லி செகண்டு. அப்போ 0லேருந்து 3 மில்லி செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எந்த ப்ராசஸ், P1 ப்ராசஸ். இப்போ இந்த P1 ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா, கிடையாது. எவ்வளோ தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, 3 மில்லி செகண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன வரும், 5ன்னு நம்ம போட்டுக்கணும். 3 வராது, 5. இப்போ 8ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 5 இருக்குது. 5 மில்லி செகண்ட் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. 3 மில்லி செகண்ட் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்ஸிக்யூட் ஆனதை வந்து அந்த கேன்ஷாட்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த P1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 0லேருந்து 3 மில்லி செகண்டுக்கு இடையில ஏதாவது ப்ராசஸ் வந்து ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த அரைவல் டைமில் பாருங்கள், 1 அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேரெக்டாக 5க்கு போயிடுச்சு. இங்கே 0 to 3 வரையும் தான் பார்க்கணும். அப்போ இந்த P3 ப்ராசஸ் மட்டும்தான் இப்போ ரெடியாக இருக்குது. அதை வந்து ரெடிக்குள்ளே ஏற்றிடணும். B3 ஏற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், P1 வந்து ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்து அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து ப்ரீஎம்ப்ட் ஆயிடுது. ப்ரீஎம்ப்டிவ் ஆகி என்ன பண்ணுது, P3க்கு இடம் விட்டுருச்சு. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இடம் விட்டுருச்சு. அப்போ இந்த P1ல் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணுதுன்னா இது வந்து கியூவில் வந்து எண்ட் ஆஃப் த கியூக்கு வந்து வந்துடும் P1 அப்படிங்கிற ப்ராசஸ். ஏன்னா இதுனா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? இதே இந்த ரவுண்ட் ராப்பிங் ஷெடியூலிங் வந்து ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பிச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ரெடிக்யூவில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, P3 P1 இருக்குது. இப்போ P3 ப்ராசஸை இங்கே என்ன பண்ணணும், கேன்ஷாட்டில் ஏற்றணும். இந்த ஆர்டர் வைஸ் தான் இங்கே கேன்ஷாட்லேயே கொண்டு வரணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. B3 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஏற்றியாச்சு. அப்போ P3 ப்ராசஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 7 இருக்குது. நமக்கு தேவைப்படக்கூடிய குவாண்டம் எவ்வளோ, 3 தான். அப்போ 7ல் ஒரு 3 எடுத்துட்டோம்னா மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 4 இருக்குது. அப்போ அந்த 3 வந்து என்ன பண்ணிடணும், இங்கே வந்து ஆட் பண்ணிடணும். எந்த ப்ராசஸோட ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆச்சுல்ல
அதோட நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ 3 வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ இதில் 3 எடுக்கிறோம். 3 + 3 எவ்வளோ 6 மில்லி செகண்ட் வந்து B3 ப்ராசஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இந்த B3 ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகாதான்னு கேட்டால் கிடையாது. 3 மில்லி செகண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கு. ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. அப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இது ப்ரீஎம்ப்ட் ஆகிடுது. ப்ரீஎம்ப்டிவ் ஆனிச்சு அப்படின்னா என்ன, இந்த அடுத்த ப்ராசஸுக்கு வழிவிட போகுது. அப்போ இந்த 3லேருந்து 6க்குள்ளே ஏதாவது ப்ராசஸ் ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், 3லேருந்து 6க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, நெக்ஸ்ட்டு 6 இருக்குது. அப்போ B2வும் B4 இருக்குது. 2 ப்ராசஸ் இருக்குது. B2வும் B4 இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றணும், ரெடி க்யூவில் ஏற்றணும். என்னென்ன இருக்குது, B2 அடுத்து என்ன இருக்குது, B4, 6 இருக்கு இல்லையா, B4. இந்த 2 ப்ராசஸும் நமக்கு ரெடி க்யூவில் ரெடியாக இருக்குது. அப்போ இந்த லாஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம்ல P3, இது ப்ரீஎம்ப்டிவ் ஆயிடுது. ப்ரீஎம்ப்டிவ் ஆயிடுச்சுன்னா இதை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த ரெடி க்யூவில் எண்டில் கொண்டு வந்து சேர்த்துடணும். ஏன்னா இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ப்ரீஎம்ப்டிவ் ஆயிடுது. ப்ரீஎம்ப்டிவ் ஆகணும் அடுத்த ப்ராசஸுக்கு வழி விடுது. அப்படிங்கிறப்ப அடுத்த ப்ராசஸ் ரெடியாக என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, P1 இருக்குது, B2 இருக்குது, B4 இருக்குது, P3 அடுத்தது வருது. ஸோ இந்த இவ்வளோ ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், P1 ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ரெடி க்யூவில் இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. இந்த P1 ப்ராசஸை வந்து இங்கே வாங்க. இங்கே வரும்போது இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ரிமைனிங் 5 இருக்கு இல்லையா. இப்போ இந்த 5 ப்ராசஸில் நம்ம எத்தனை யூனிட் எடுக்கணும், 3 யூனிட் தான் எடுக்கணும். ஏன்னா டைம் குவாண்டம் 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 3 எடுத்தோம்னா இங்கே நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. அந்த 3 இங்கே போட்டுக்கலாம். எதோட ஆட் பண்ணணும், இந்த 6ஓட 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். 9 மில்லி செகண்ட் வரை நமக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா B1 வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ இந்த B1 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா, கிடையாது. இந்த 2 மில்லி செகண்ட் இருக்குது. அப்போ இதுவே என்ன ஆகுதுன்னா ப்ரீஎம்ப்டிவ் ஆகுது. ப்ரீஎம்ப்டிவ் ஆகுது. இது எண்ட் ஆஃப் த க்யூவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த 6 to 9 வரை ஏதாவது ப்ராசஸ் உள்ள வருதான்னு செக் பண்ணணும், ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரெடியாக இருந்ததுன்னா அதை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த P1 ப்ராசஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். சரியா, ஓகே. 6லேருந்து 9க்குள்ள ஏதாவது ப்ராசஸ் வருதான்னு பாருங்கள். 7 கிடையாது, 8 இருக்குது. B5 ப்ராசஸ் வருது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், P5 ப்ராசஸ் வந்து ரெடி க்யூவில் ஆட் பண்ணிடுங்க. 9 ஏதாவது இருக்கா, கிடையாது. அவ்வளோதான், ப்ராசஸே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. B5 வரை ஏதாவது B5 வரை செக் பண்ணி இங்கே ஏற்றிட்டு ரெடி க்யூவில். இதுக்கப்புறம் இந்த B1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, மைனூட்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ரெடி க்யூவில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, P2, B4, B3, B5, B1. இந்த ஆர்டரில் நமக்கு வந்து ரெடி க்யூவில் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த B2 ப்ராசஸ் என்ன பண்ணணும், கெயின் ஷாட்டில் ஏற்றுங்க. ஏற்றியாச்சு. இப்போ B2 வாங்க. B2வில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் 2 தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டைம் குவாண்டம் 3 யூனிட் தான் எடுக்க சொல்லியிருக்கு. பட் 2 தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், 2 எடுத்து போட்டுடலாம். அப்போ 2 எடுக்கும்போது 9 + 2 எவ்வளோ, 11 அப்படின்னு நமக்கு இங்கே மில்லி செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இந்த B2 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரிமைனிங் ஏதாவது இருக்கா, கிடையாது. அப்போ இது கம்ப்ளீட்டாக இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் P2 ப்ராசஸ். அப்போ இதை நீங்கள் வந்து திரும்ப எண்ட் ஆஃப் த க்யூவில் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெடி க்யூவிலேருந்து டேரெக்டாக என்ன பண்ணிடுங்க, அப்படியே எடுத்து ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது, B4 ப்ராசஸ் இருக்குது. B4 வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். B4 என்ன கொடுத்துருக்காங்க, மில்லி செகண்ட் தான் இருக்குது. இங்கே 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அடிச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, 3 அப்படியே ஏற்றிடுங்க. 11 + 3 எவ்வளோ, 14 ஏற்றியாச்சு. அப்போ இங்கே ரிமைனிங் எதாவது இருக்கா, கிடையாது. அப்போ இந்த B4ம் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. B2 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, B4 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ B4 அடிச்சிருங்க. அடுத்து B3 ப்ராசஸ். P3 ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்குது, 4 இருக்குது. பட் நமக்கு தேவைப்படக்கூடிய 3 தான் இருக்குது. அப்போ 3 மட்டும் எடுத்துக்குவோம். 4ல் 3 போச்சுன்னா 1 தான் இருக்குது. அப்போ அந்த 3 எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 14 + 3 எவ்வளோ, 17 எடுத்தாச்சு. இப்போ இங்கே ரிமைனிங் இருக்குது இல்லையா. அப்போ அந்த B3 வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே நம்ம ஆட் பண்ணணும். B3 அடிச்சுட்டு இங்கே எண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, B3. அடுத்து B5 ப்ராசஸ் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். சிபியில் ஆட் பண்ணுங்கள். B5 ப்ராசஸில் எவ்வளோ இருக்குது, இங்கே 5 இருக்குது. பட் நமக்கு தேவைப்படக்கூடிய குவாண்டம் வந்து 3 தான். அப்போ 3 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 2 இருக்குது. அந்த 3 வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். 17 + 3 எவ்வளோ நமக்கு வரும் பார்த்தீங்க, அப்படி 20 ஆட் பண்ணியாச்சு. அப்போ இதில் ரிமைனிங் இருக்குல்ல 5, அதை என்ன பண்ணுங்க, இதை அடிச்சுட்டு எண்டில் சேர்த்துருங்க. திரும்ப ரிமைனிங் நமக்கு என்ன அடுத்த என்ன ப்ராசஸ், வந்து B1 ப்ராசஸ் இருக்குது. B1 ப்ராசஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. இங்கே டைம் குவாண்டம் 3 கேட்டிருக்காங்க. பட் 2 தான் இருக்குது. 2 அப்படி நம்ம ஏற்றிடலாம். அதை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 20 + 2 நமக்கு என்ன கிடைக்குது, 22 ஏற்றியாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக P1 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. அப்போ இதை டிக் பண்ணிடுங்க. P1 இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து P1க்கு அப்புறம் இதை அடிச்சிருங்க. திரும்ப B3 ப்ராசஸ் இங்கே நம்ம ஏற்றணும்.
P3 ப்ராசஸில் நமக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதே அப்படியே அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, இங்கே ஏற்றுங்க. 22 + 1 எவ்வளோ, 23. அப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எந்த ப்ராசஸ், P3. அப்போ P3யே இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ P3 கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. திரும்ப எந்த சேர்க்கணும் அவசியம் கிடையாது, அடிச்சிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு என்னது, B5 ப்ராசஸ். B5 ஆட் பண்ணுங்கள். B5 நமக்கு என்ன ரிமைனிங் 2 தான் இருக்குது. 2 அப்படியே அடிச்சுட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 23 + 2 எவ்வளோ, 25. இதையும் அடிச்சிருங்க. அவ்வளோதான், ரெடிக்குள்ளே நமக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ கேங் ஷாட்டும் சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. ஸோ ரவுண்ட் ராப்பிங் ஷெட்யூலிங்கை பொறுத்த மட்டும் வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இப்போ ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெடிக்யூ அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ரெடிக்யூ வைஸ் தான் நம்ம கெயின் ஷாட்டில் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெடிக்யூ எப்படி அலோகேட் பண்ணுறதுன்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் வந்து மைனூட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதை வந்து நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்டாகவே ஒரு சின்ன ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் நடத்தியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், நல்லாவே புரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம கெயின் ஷாட்டை வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதுக்கான கம்ப்ளீஷன் டைம் என்ன, டர்ன் அரவுண்ட் டைம் என்ன, வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்ளீஷன் டைம் அப்படிங்கிறது வந்து கெயின் ஷாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆன டைமை தான் வந்து கம்ப்ளீஷன் டைம் சொல்லுவோம். அப்போ P1 வந்து லாஸ்ட்டாக எங்கே கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அப்போ 22 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீஷன் டைமு. அதே போல் P2 எங்கே கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த இடம். ஸோ இந்த 11 தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டைமை எடுத்துக்கணும். ஓகே, P3க்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 23. ஓகே, P4க்கு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14. B5க்கு வந்து 25. ஸோ அதுக்கான கம்ப்ளீஷன் டைம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டர்ன் அரவுண்ட் டைம் வந்து அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இது நமக்கு வந்து மைனஸ் பண்ணி வர்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைமுக்கான கால்குலேஷனு. அப்போ 22லேருந்து 0 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 தான் கிடைக்கும். 11 - 5 வந்து 6. 23 - 1 22. 14 - 6 8. 25 - 8 17. ஸோ இதுக்கான டர்ன் அரவுண்ட் டைம் வந்து நமக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைமுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இந்த பர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்களே இதைத்தான் நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறத பார்க்கக்கூடாது. ஓகே, 22 - 8 14. 6 - 2 4. 22 - 7 15. 8 - 3 5. 17 - 5 12. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் டைமுக்கான ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ராப்பிங் ஷெட்யூலிங்கான ஒரு ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷன். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ப்ராப்ளம் எதுவும் உங்களுக்கு வந்து போட தெரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.